ஓம்பி உட்கார் உனக்கு காசுன்னா, இது மாதிரி உலகத்தில் ஒரு பைத்தியக்காரன் மூளை என்ற உறுப்பில்லாதவன் அதிகாரத்தை கொடுத்தா கூட இந்த வேலையை செய்ய மாட்டான். பெரியார் சொன்ன மாதிரி தான், நீங்க எல்லாம் சூத்துறேன், அப்ப நீங்க மூத்துறேன். ஆட்டுக்கு திருட்டு தருமா 10 ரூபா வச்சு இப்ப பண்ணவனா சொன்னானா? ஒரு ரூபாய் ஓட்டு போட்டுருக்க மாட்டான். நீ என்ன பெருமைப்படுற? என் தம்பி செந்தில் பாலாஜிக்கு, எங்க ஐயா முத்துசாமிக்கு எங்கெல்லாம் மினிஸ்டர் கொடுத்துட்டாருன்னு. ஏய், வெக்கப்படு, கேவலப்படு. சாராய விற்கிற ஒரு இலாக்கா, இதுல என்ன உனக்கு பெருமை இருக்கு? இதுல என்ன? மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோய் கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம். சொன்னது யார்? அறிஞர் பெருமகன் அண்ணா. அந்த வெண்ணெயை தான் ரொம்ப நாளா இந்த வெண்ணெயில் நக்கி தின்று கொண்டு திரிகிறார்கள். செய்ய வேணாம், இப்படி செய்வேன்னா ஐயா ஸ்டாலினையும் தம்பி உதயநிதியும் கொஞ்சம் பேச சொல், எழுதி வைக்காம. ஆக அந்த வகையில 100 நாள் வேலை திட்டம் என்பது 100 நாளைக்கு தரப்படுவது. அந்த குழாயை எடுத்துட்டு போறானால மட்டும்தான். ஏதோ சின்ன பையன் கத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ சிரிச்சுக்கிட்டு நேற்று வரைக்கும் 30 பேரை மீனவனை கைது பண்ணிருக்கேன். நான் வந்துடுறேன்டா பிரபாகரன் மகன், அந்த நாற்காலியில உட்கார்ந்துறேன்டா, நீ ஒரு தடவை என் மீனவனை கைது பண்ணி காட்டிடப்பா. தமிழர் தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று உறக்க முழக்கத்தை முன்வைத்த தாத்தா சீபா ஆதித்தனார் அவர்கள் தொடங்கிய இயக்கத்தை, அவர் முன்வைத்த லட்சியத்தை, கருத்தை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் தொடர்கிறோம். இந்த 2010ஆம் ஆண்டு மே 18 இந்த அரசியல் இயக்கத்தை நாங்கள் உருவாக்கினோம். சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து நின்ற தமிழின பிள்ளைகள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்று நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதி பாடியதை கேட்டு, ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்றை ஒன்று பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கிளகலையா வெடிச்சிருக்கு, ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா, எதிலும் ஒற்றுமை குலைந்ததென்றால் வளர முடியுமா என்று நம்முடைய தாத்தன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை அவர்கள் பாடிய வரிகளை கேட்டு ஒரு இனம் என்றைக்கு தனக்கான விடுதலை அடையும் என்றால், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் இந்த இனம் முழுமையான விடுதலையை அடையும். உலகில் பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள், 26,000 மக்கள் தொகையை கொண்ட இனங்கள், 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட இனங்கள். குறிப்பாக அண்மையிலே சேர்பியாவில் இருந்து பிரிந்த கொசோவா நாடு வெறும் 10 லட்சம் மக்களை கொண்ட இனம். அந்த இன மக்கள் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கிற போது உலகில் மிக மூத்த இனம், ஆதி மனிதன் தமிழ், தமிழன், ஆதி மொழி தமிழ் என்று உலக மொழியியல் ஆய்வறிஞர்கள் எல்லாம் தங்கள் ஆய்விலே நிறுவி இருக்கிறார்கள். எம்மவர்கள் சொல்வது கூட இனப்பற்று மொழிப்பற்றில் பெருமை பேசுகிறார்கள் என்று புறந்தள்ளி விடலாம். ஆனால் உலகில் பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் ஆய்வறிஞர்கள் அதை நிறுவுகிறார்கள். அப்படி வாழ்ந்த ஒரு இனம் உலகெங்கும் பரவி 13 கோடிக்கு குறையாத எண்ணிக்கையை கொண்ட தமிழர் என்கிற பெருத்த மூத்த ஒரு தேசிய இனம். இது தனக்கென்று ஒரு நாடு அடைந்து உலகில் மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல உயர்ந்து சிறந்து பெருமையோட வாழக்கூடாதா என்ற ஏக்கமும் தவிப்பும் துடிப்பும் இந்த இன முன்னோர்களுக்கு இல்லாது போனது.
அதிலே இந்த இனத்தில் பிறந்த ஒரு மகனுக்கு இந்த பெருங்கனவு வந்தது. அது எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு. ஒரு இனம் தனக்கென்று ஒரு நாடு அடைகிற போது தன்னுடைய மொழி, தாய்மொழி, ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழியாக வரும். தன்னுடைய தாய்மொழியிலே பணம் அச்சிடப்படும். தன்னுடைய தாய்மொழியிலே கல்வி, சட்டம், மருத்துவம் எல்லாவற்றையும் படிக்க முடியும். தன்னுடைய இலக்கியம், கலை, தன்னுடைய வரலாறு, அறிவியல் எல்லாம் போற்றி பாதுகாக்கப்படும். எண்ணற்ற பெருமைகள் வந்து சேரும். உதாரணமாக உங்களுக்கு சான்று, என்னரும் தமிழ் சொந்தங்களே, இந்தியா நாடு ஒரு வெள்ளி பதக்கத்தை ஆசிய போட்டியிலே அல்லது ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றால் அவர்கள் வெற்றி மேடையில் ஏறுகிற போது இந்திய நாட்டு கொடியை ஏந்தி பிடிப்பார்கள். அப்போது அந்த வீராங்கனை அல்லது ஒரு தம்பியோ தங்கையோ ஏறி நிற்கிற போது இந்திய நாட்டின் நாட்டு பண்ணை ஒளிபரப்புவார்கள். அந்த பாடல் ஜனகன மனகதி, அந்த பாட்டு பாடும்போது அந்த பாடல் வங்க மொழியில் எழுதப்பட்ட வங்க மொழி பாடல், எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். ஆனால் என் தாய்மொழி தமிழ் உலக மொழிகளின் தாய், இந்திய மொழிகளின் மிக மிக தொன்மையான மொழி, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்ததென்று ஆய்வறிஞர்கள் நிறுவிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மொழி இருக்கும்போது நானும் அந்த வங்கமொழி பாடலைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் எங்கள் தலைவன் கனவு கண்டபடி தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இந்த பூமி பந்தியில் பிறந்து தமிழீழ சோசலிச குடியரசு பிறந்து இருந்தால் உலகில் நடக்கிற போட்டியில், ஒலிம்பிக்கிலே, ஆசியாவிலே எங்கள் உடன் பிறந்தார்கள், எங்கள் தம்பி தங்கைகள் ஓட்ட பந்தயத்திலே, குண்டு எறிதலிலே, ஈட்டி எறிதலிலே, குறிப்பாக துப்பாக்கி சுடுதலிலே தங்க பதக்கத்தை வென்று வருகிற போது, வெற்றி மேடையில் ஏறி நிற்கிற போது எங்கள் முன்னவர்கள் கரிகால் சோழனும் அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் ஏந்தி பிடிச்ச தமிழனின் பரம்பரை கொடி, தன்மான கொடி, இந்த புலி கொடி தமிழனின் தேசிய கொடியாக மேலே ஏறி பறக்கிற போது எங்கள் தாய்மொழியில், எங்கள் தமிழிலே ஏறுது கொடி ஏறுது என்று எங்கள் தேசிய கீதம் பாடப்படுகிற போது உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் மகனுக்கும் ஒரு உணர்வு, சிலிர்ப்பு, ஒரு நிமிர்வு ஏறுமே. அதுதான் அவன் கண்ட கனவு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, அந்த விடுதலை கனவை வீழ்த்தி நசுக்கி நாசமாக்கியவர்கள் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள். அந்த வீழ்த்தப்பட்ட இனத்தில் வெகுண்டு எழுந்த பிள்ளைகள் தான் உங்கள் முன்னால் நிற்கிற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிலத்தில் இறக்கப்பட்ட கொடி இன்னொரு தாய் நிலத்தில் அடுத்த நொடியில் தூக்கி பிடிக்கப்பட்டது. எங்கு வீழ்த்தப்பட்டமோ, எங்கு நாங்கள் வீழ்ந்தோம் என்று எண்ணினீர்களோ உலகத்தீரே, அவ்விடத்தே நாங்கள் எழுந்தோம் என்று காட்டுவதற்காகவே தமிழர்கள் தன்மான உணர்வோடு எழுந்தோம். எம் இனம் கண்ணு முன்னே கொல்லப்படுகிற போது ஈழத்தில் வன்னியர் 1000 பேர், கவுண்டர்கள் 500 பேர், தேவர்கள் 300 பேர், முதலியார் 40 பேர், செட்டியார் 50 பேர், நாடார் 20 பேர், கோனார் 10 பேர், முத்தரையர் 100 பேர், இப்படி சாதி சாதியாக செத்து விழுந்திருந்தால் அந்தந்த சாதிக்காரன் கொதித்து எழுந்திருப்பான். இந்துக்கள் 1000 பேர், இஸ்லாமியர் 100 பேர், கிறிஸ்தவர் 200 பேர் என்று செத்தார்கள் என்று செய்தி வந்திருந்தால் இந்த மதம் சார்ந்த மக்கள் கிளர்ந்திருப்பார்கள், எழுந்திருப்பார்கள், களத்திலே வந்து போராடி இருப்பார்கள். ஆனால் ஒரு கெடுவாய்ப்பாக செத்தவர்கள் அத்தனை பேரும் தமிழர்களாக செத்தார்கள். இதுதான் கொடுமை. செத்தவன் தமிழன் என்பதால் இங்கே தன்மான உணர்வும் இனமான உணர்வும் செத்து போய் சாதி மதப்பற்று ஊட்டப்பட்டு நின்றதால்
செத்தவன் எவனோ தமிழனாம் என்று தமிழன் திரையரங்குகளிலும் கேளிக்கை விடுதிகளிலும் டாஸ்மார்க் கடைகளிலும் நின்று போனான். இதுதான் வரலாற்றில் மிகப்பெரிய துயரம். அன்றைக்கு ஒரு தெளிவு வந்தது. என் இனச்சாவில் ஒரு அறிவு வந்தது. நாங்கள் தேவர் அல்ல, நாடார் அல்ல, செட்டியார் அல்ல, கோணார் அல்ல, கவுண்டர் அல்ல, வன்னியர் அல்ல, பறையர் அல்ல. யார்? இந்துவும் அல்ல, இஸ்லாமியர் அல்ல, கிறிஸ்துவம் அல்ல. இது எங்கள் அடையாளங்கள் அல்ல. இந்த சாதி மத உணர்ச்சி எங்களை பிளந்து பிரிக்கிறது. தன்னின பகையால் நாங்கள் மோதிக்கொண்டு தாழ்ந்து வீழ்ந்து போனோம். கவுண்டரை நிறுத்தினால் முதலியார் வாக்கு போட மாட்டார். படையாட்சியை நிறுத்தினால் பறையர் போட மாட்டார். பறையரை நிறுத்தினால் படையாட்சி போட மாட்டார். இஸ்லாமிய தமிழனை நிறுத்தினால் கிறிஸ்தவ தமிழன் வாக்கு செலுத்த மாட்டான். கிறிஸ்தவ தமிழனை நிறுத்தினால் இந்து தமிழன் வாக்கு செலுத்த மாட்டான். யோசித்தோம் என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, வரலாற்றின் நடிகளும் வாசித்தோம். உலகெங்கிலும் காவியங்கள், காப்பியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் மைகளால் எழுதப்படுகிறது. வரலாறு இரத்தத்தாலும் கண்ணீராலும் எழுதப்படுகிறது. அப்படி எம் இன வரலாறு என் மக்களின் இரத்தத்தாலும் கண்ணீராலும் எழுதப்பட்டது. அன்றுதான் தெரிந்தது, ஈழ தாயகத்தில் என் மக்கள் மொத்தமாக செத்து நாடு கரும்புகையால் சூழ்ந்து எரிந்திருக்கும் போது இந்த சூரியன் அன்றைக்கு மௌனமாக வேடிக்கை பார்த்தது. இதே ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் செய்த துரோகத்தை பட்டியலிடுவதற்கு நேரம் போதாது. இந்த திராவிட திருவாளர்கள் தமிழ் தேசிய மக்களுக்கு செய்த துரோகங்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல. அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக பலமுறை சிறைப்படுத்தப்பட்ட மகன் நான். என் குரல் ஈழ தாயகத்தில் என் மக்களை எப்படி கொன்றொழிக்கிறார்கள் என்று ஓடி ஓடி கத்தும் போதெல்லாம் என் குரல் வலையை நெறித்து சிறைப்படுத்திய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள். வேற வழி இல்லாமல் சாதி மத சகதியிலிருந்து வெளியே வந்து நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன அடையாளத்துக்குள் திரள தொடங்கினோம். அந்த திரட்சிதான் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி. இந்த புரட்சி தான் இன்றைக்கு திராவிடர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிரட்சி. இதெல்லாம் திராவிட சாதனைகளில் வருகிறது. டாஸ்மார்க் ஒன்றில்தான் இந்த கட்சிகள் ஆட்சிகள் பாஸ்மார்க் வாங்குகிறது. இதை ஒழிக்க மதுவில்லாத ஒரு மாநிலமாக, ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்றால் அது நம்மால் தான் முடியும். என் அருமை சொந்தங்களே, மனிதன் ஆதியில் செய்த வேலை என்ன? வேட்டையாடி உண்டான் விலங்குகளை, பிறகு ஆடு மாடுகளை வளர்த்தான். காடு சார்ந்த இடங்களில் வந்து ஆடு மாடுகளை வளர்த்தான். பிறகு வேளாண்மை செய்ய தொடங்கினான். வேளாண்மை என்பது தொழில் அல்ல என்கிறார் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள். வேளாண்மை என்பது தொழில் அல்ல, நம்முடைய பண்பாடு, நம்முடைய வாழ்வியல், நம்முடைய வாழ்க்கை முறை. அந்த வேளாண்மை என்பது நம்முடைய உயிரோடு கலர்ந்த வாழ்க்கை முறை. ஏன்? உணவுதான். என் அன்பு மக்களே, உழவை மீட்போம், உலகை காப்போம் என்று நாங்கள் எழுதி வைத்திருக்கிறதுக்கு காரணம், உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. ஆகவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்று உங்கள் பிள்ளைகள் இந்த முழக்கத்தை முன்வைத்தோம். பசித்த வயிறுக்கு சோறிடுகிறவன், உலகிற்கு உணவிடுகிறவன் உழவன். அவன் யார்? தெய்வம். அவன்தான் தெய்வம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழி போதிக்கிறது.
உழுவார் உலகிற்கு ஆணி ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. ஒரு உழவன் மகன் கைமடங்கி படுத்து விட்டான் என்றால், உடல் சோர்ந்து உட்கார்ந்து விட்டான் என்றால், எதுவுமே வேண்டாம், மண்ணாசை பொன்னாசை மக்கள் ஆசை எதுவுமே வேண்டாம் என்று துறவரம் பூண்டு போன துறவி கூட வாழ முடியாது என்கிறான். இதை விட உழவின் பெருமையை உலகிற்கு எவரால் உணர்த்த முடியும்? அந்த உழவர் குடி, உழவாண்மை செய்கிற வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைந்து வாழ்கிற நிலம் ஈரோடு. உயிரை காக்கிற, உயிருக்கு உணவளிக்கிற அரிய பணியை செய்வது வேளாண்மை. அதற்கு பிறகு உயிரினும் மேலாக மக்கள் மதிப்பது மானம். அந்த மானத்தை மறைப்பதற்கு காப்பதற்கு இருக்கிற வேலை தொழில் நெசவு. அப்ப உயிரும் மானமும் வேளாண்மையிலும் நெசவிலும் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலத்தில் உழவும் நெசவும் பின்னி பிணைந்து இருக்கிற நிலம் ஈரோடு. அதிலும் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி. இந்த இரண்டுமே வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் ஆழ்ந்து யோசித்து சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஏன் என்று வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கிறது. படித்துக் கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகளே, என் பாசத்திற்குரிய உடன் பிறந்தார்களே, நம் நாடு இந்திய பெருநாடு 150 கோடி மக்கள் தொகையை தொட இருக்கிறோம். இந்த 150 கோடி மக்களில் 100 கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறது, கார் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறது. ஆனால் நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கிறதா என்ற கேள்வியை என்னிலும் இளையோர்கள் நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். இருக்கிறதா? எந்த நாட்டிலேயாவது வரலாறெங்கும் வாசித்து வாருங்கள், நிகழ்கால அரசியல் தேடலுக்கு செல்லுங்கள். எந்த நாட்டிலேயாவது கார் இல்லை என்று புரட்சி போராட்டம், செல்போன் இல்லை என்று புரட்சி போராட்டம், ஏசி இல்லை, மிக்சி இல்லை, கிரைண்டர் இல்லை, ஃபேன் இல்லை, பிரிட்ஜ் இல்லை, தொலைக்காட்சி டிவி இல்லை என்று எந்த நாட்டிலேயாவது புரட்சி போராட்டம்? ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் போராட்டம் வராமல் இருந்ததுண்டா? சான்று சோமாலியா, நைஜீரியா, வெனிசுலா, பங்களாதேஷ், அண்மையில பங்களாதேஷ், அதற்கு முன்பு இலங்கை. எதனாலே? ஒரு கிலோ ஆப்பிள் 1000 ரூபாய் என்றான். 1 லிட்டர் பெட்ரோல் 5000 ரூபாய் என்றான். 1 கிலோ அரிசி 5000 10,000 நான் வந்தான். வீதிக்கு மக்கள் கிளர்ந்தான், போராட்டம், தூக்கி வீசி விட்டான். நாட்டை ஆண்டு கொண்ட அதிபர் யார்? ராஜபக்சே. வீட்டை மக்கள் முற்றுகையிட்டார்கள். அவன் என்னானான்? தனி விமானத்தில் ராவோடு ராவாக பறந்து ஓடிவிட்டான். ஏன்? ஏற்கனவே அந்த அயோக்கிய பயல்கள் இரட்டை குடியுரிமையை பெற்றிருந்தார்கள், அமெரிக்க நாட்டில் குடியுரிமை பெற்றிருந்தார், ஓடிவிட்டான். மக்கள் சென்றார்கள், என் உடன் பிறந்தார்களே. காணொலி காட்சி இன்னும் இருக்கிறது. அவன் வீட்டு வாசலில் விலை உயர்ந்த கார்கள், மகிழ் உந்துகள் 5-6 கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. போனவன் காரை எடுத்துக்கொண்டு ஓட்டிக்கொண்டு செல்லவில்லை, பெட்ரோலை ஊற்றி தீ வச்சு கொளுத்தினான். அவனுக்கு வேண்டியது கார் இல்லை, சோறு என்பதை உலகிற்கு உணர்த்தினான். இதுதான் நேற்று இலங்கை, முந்தா நாள் இலங்கை, நேற்று பங்களாதேஷ், நாளை நமக்கு வரும். அதற்கு முன்பு நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். இதை ஏன் உங்கள் மகன் பேசுகிறேன்? நான் உங்கள் ஓட்டுக்கானவனே அல்ல, இது என் தலைவன் மேல சத்தியம். நான் உங்கள் நாட்டுக்கானவன், இந்த நாட்டுக்கானவன். நான் உங்கள் வாக்குக்கானவன் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவன். எனக்கும் பின்னே அவனுக்கும் பின்னே வருகிற என் தம்பி தங்கைகளுக்கானவன். எனக்கு ஓட்டு கேட்க தெரியாதா? இவர்களைப் போல நான் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு கார் இலவசமாக தருவேன் என்று சொல்ல தெரியாதா?
வீட்டுக்கு வீடு செல்போன், உங்களுக்கு பிடித்த எண்கள், எல்லாருக்கும் சிம் கார்டு இலவசம், மாசம் மாசம் நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்களோ அது கட்டணம் இலவசம் என்று சொல்லி ஏமாற்றி ஓட்டை வாங்கி வர தெரியாதா? யார் வந்திருக்காள்? வந்தவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். என் தம்பி படித்தானே, எந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இல்லை. வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுவதற்கு நான் என் மக்களை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று வரவில்லை. இந்த நிலத்தில் இருக்கிற இந்த நிலையை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று வந்தவன். நான் என் மக்களின் குறை கேட்க வந்தவன் அல்ல, அந்த குறைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்தவன். நீங்கள் யோசித்து பாருங்கள். இவர்கள் வளர்ச்சி வளர்ச்சி என்று வேளாண்மையை விட்டு வேளாண் பெருங்குடி மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு சம்பளம் போடுவதற்கு மத்திய அரசு எங்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு நிதி அனுப்ப வேண்டும் என்று கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் 100 நாள் வேலை திட்டத்திற்கு எதிரானவன் என்று கற்பிக்கிறார்கள், குறிப்பாக கம்யூனிஸ்ட உறவுகள், தோழர்கள். இல்லை, நீங்கள் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 100 நாள் வேலை திட்டத்தால் இங்கே கூடியிருக்கிற என்னுடைய சொந்தங்கள் யோசியுங்கள். நீங்கள் நட்டு வைத்த மரங்கள் எத்தனை? நீங்கள் வெட்டி தூர்வாரிய குளங்கள், ஏரிகள், கண்மாய்கள் எத்தனை? நீங்கள் சீரமைத்த சாலைகள் எத்தனை? ஏதாவது ஒன்று. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கன்றுகளை நட்டு வளர்த்திருந்தால் கூட என் பூமி தாய் பச்சை போர்வையால் போர்த்தப்பட்டிருப்பார். ஏன் செய்யல? சோம்பி உட்கார்ந்து இருப்பதற்கு சம்பளம் கொடுக்கிற ஒரு நாடு உலகத்தில் வாழ்ந்தது வரலாறு என்று எனக்கு ஒரு செய்தி சொல்லுங்க. ஒரே ஒரு செய்தி. அறிவார்ந்த பெருமக்களே, மனிதனின் அறிவாற்றல், மனிதனின் உடலாற்றல் எல்லாவற்றையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்குகிற நாடுதான் வாழும், வளரும். சோம்பி உட்கார், உனக்கு காசு என்றா, இது மாதிரி உலகத்தில் ஒரு பைத்தியக்காரன் மூளை என்ற உறுப்பில்லாதவன் அதிகாரத்தை கொடுத்தா கூட இந்த வேலையை செய்ய மாட்டான். யார் செய்வார்? இவர்கள் உழைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்கிறது. வேளாண் பெருங்குடி மக்கள் விளைநிலங்களில் வேலை செய்ய ஆள் இல்லாமல் தவிக்கிறார்கள். நானே சான்று. 2 ஏக்கர் நிலத்தை ஒரே நாளில் அறுவடை செய்த மகன் இன்றைக்கு 1 ஏக்கர் நிலத்தை 7 நாட்களில் அறுவடை செய்கிறோம். காரணம், ஆட்கள் இல்லை. எங்கே? எல்லாரும் எங்கள் ஊர் ஒரு இடத்தில் மந்தையில் உட்கார்ந்து ஆண்கள் சீட்டாடி கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் பல்லாங்குழி ஆடுகிறார்கள், தாயக்கட்டை உருட்டுகிறார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. எப்படி? இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்கிற போது வட இந்தியன் வர்றான். இந்தியை திணித்தான், எதிர்த்தோம். இந்திக்காரனே திணிக்கிறான், தவிர்க்க முடியாமல் தவிக்கிறோம். இப்ப ஈரோட்ல அங்க போ, பெருந்துறைலாம் கடை வச்சிருக்கவன் யாரு? தெருவில் நிக்கிறவன் யாரு? எழுதி வைத்துக்கொள், இன்னைக்கு அவன் கூலி. சரியாக இன்னும் 10 ஆண்டுகளில் அவன் முதலாளி, நீ கூலி. உலகெங்கும் வரலாறு இதைத்தான் உனக்கு கற்பித்திருக்கிறது. இந்த படையெடுப்பு தான் பண்பாட்டு படையெடுப்பு, கலாச்சார படையெடுப்பு. மெதுவா வருவான். இந்திக்காரன் கடையில வேலை செய்வான், அவன் உணவகத்தில் வேலை செய்வான். நானே பார்த்திருக்கேன். பக்கத்தில் இருக்கிற ஒருவர் அவனோடு பேசுறதுக்கு ஜல்தியாரோ பானி கராகங்கிறான். அவனோடு பேச இவன் இந்திய பேசுறான். அவன் நம்மகிட்ட வேலை செய்ய தமிழை கற்றுக்கொண்டு வருவதில்லை. இதுதான் ஒரு மாபெரும் இன அழிப்பு. இப்ப அவன் வந்துட்டான். நான் சொல்றது இந்த மகன் சிறம்பாரு, இந்த பாரு, நான் சத்தியம் பேசுறேன். ஒரு சத்தியத்தின் மகன். என் பாட்டன் தீரன் சின்னன் மேல ஆணையிட்டு சொல்றேன், காளிங்கராயன் மேல ஆணையிட்டு சொல்றேன், கொடிகாத்த குமரன் மீது சத்தியம் இட்டு சொல்றேன். இங்க பாரு, அவன் இன்னைக்கு வந்துட்டான். 1.5 கோடி பேரு. அவனுக்கு வேலை மட்டும் நீ கொடுக்கல, வாழுகிற உரிமை மட்டும் கொடுக்கல, வாக்குரிமையும் கொடுத்துட்ட.
இன்னும் ஒரு 2 தேர்தல்களில் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். எழுதி வச்சுக்க, அவன் தான் தீர்மானிப்பான். இப்பவே கோவை தெற்குல வெற்றி அவன் தான் தீர்மானிப்பான், திருப்பூர்ல அவன் தான் தீர்மானிப்பான், இங்கே வந்தான் தீர்மானிப்பான். அவனுக்கு நீ யாரு என்ன எதை பத்தியும் கொள்ள கிடையாது. அப்ப உன் நாட்டு அரசியலும் அதிகாரமும் அவனிடத்தில் போகும்போது ஈழத்தில் என்ன நடந்தது? அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் தான் நாட்டை தனதாக்கி கொண்டு நம்மை அடித்து விரட்டினான். அதே போல ஒண்டி பிழைக்க வந்த இவன் வடவன் நம்மளை அடித்து விரட்டுவான். இந்த திராவிடன் பேச மாட்டான். ஏன்? அவன் கேட்பான், நான் இன்னைக்கு வந்தேன், நீ முந்தா நாள் வந்த, நீ முதல்ல போ, அப்புறம் நான் போறேன்பா. இவனால் வாய் திறக்க முடியாது. ஆனால் ஒரு மான தமிழ் மகன் ஏறி உட்கார்ந்தால் அவன் எந்த ட்ரெயின்ல ஏறி வந்தானோ அந்த ட்ரெயின்ல ஏறி போவான். நீ எழுதி வை, போவான். அப்ப இங்க வேலைக்கு என்ன செய்வாய் சீமான்? இந்த பாரு எப்படி எப்படி வேலை கொடுக்கிறேன் பாரு. நான் கிராமத்து பஞ்சாயத்து போட்டில் என் பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கொடுத்துருப்பேன். வேலை கொடுத்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்பேன். சாராய கடையை இழுத்து முடிவேன். நீ குடிக்கிறதுனால தானே உடல் திறன் அற்று போகுது. இங்க வா, நல்லா இந்த தெருவுக்கு 2 குடிப்போம், தெருவுக்கு 2 படிப்போம். உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு திடல்கள் உருவாக்கி திறன் மேம்பாட்டு பயிற்சி என் பிள்ளைகளுக்கு. +2வா இல்ல டிகிரியா, போஸ்ட் கிராஜுவேஷனா, மாஸ்டர் டிகிரியா, எல்லாரையும் குறிச்சு வைப்பேன். வேலை எங்காவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஐயா எவ்வளவு வேணும்? கவர்மெண்ட் நானே எடுத்து வச்சுக்கிறேன். எத்தனை பேர்? 500 பேர். ஆண் பெண் எவ்வளவு பேர்? 350 பேர் ஆணும் பெண். இந்தாங்க சம்பளத்தை எங்கிட்ட கட்டிருங்க. இங்க வந்து எங்க அலுவலகத்திலிருந்து சம்பளத்தை வாங்கிட்டு போயிருவான். வேலைக்கு ஆள் இல்லைன்னு என் முதலாளியும் சொல்லக்கூடாது, வேலை இல்லைன்னு என் நிலத்தில் எந்த பிள்ளையும் சொல்லக்கூடாது. இப்போ 100 நாள் வேலை திட்டம், 156 லட்சம் கடனை வாங்கின நாடு, 156 லட்சம் கோடி கடனை வச்சிருக்கிற இந்தியா 100 நாள் வேலை திட்டத்துக்கு காசு கொடுக்குது. சும்மா உட்காரு காசு. ஏன்னா 156 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் காசு கொடுக்குறேங்குது. சரி, கோல்படுத்து கொடுக்குது. நான் என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? அந்த திட்டம் இப்ப ஈரோடு கிழக்கு அங்கங்கே அலுவலகங்கள், அங்க 100 நாள் வேலைக்கு எங்க ஆத்தா, சின்னத்தா, பெரியத்தா, என் மாமச்சனெல்லாம் வாரான். பதிவு பண்ணிடணும், பேரு வயசோட பதிவு பண்ணிடணும். பண்ண உடனே இப்ப நாங்க வரோம், எங்க பெரியப்பா வராரு, எங்க அப்பா வராரு, காரமேமா. நான் கரும்பு போட்டிருக்கேன், 5 ஏக்கர்ல கரும்பு வெட்ட எனக்கு ஆள் வேணும். இந்த அலுவலகத்துக்கு வந்து எங்க அப்பா பதிவு செய்யறாங்க. கரும்பு வெட்ட ஆள் எத்தனை பேரு? அங்க இருக்கிற அதிகாரி எழுதிக்கிறாரு, ஐயா 100 பேரு. வண்டி நீங்க அனுப்புறீங்களா? நாங்க அனுப்புவோம். நானே வண்டி அனுப்பி கூப்பிட்டுக்கிறேன். அது அவரு மதிய உணவு போட்டுருவாரு. கூட்டிட்டு போய் அங்க வயல்ல இறக்கி கரும்பை வெட்டி ஆளைக்கு வண்டியில ஏற்றி விட்ட பிறகு அவர் வெளியேறின பிறகு எங்க அப்பா கையில அங்கேயே 500 ரூபாய் கொடுத்துருவார். அது இல்லைன்னா 50 பேருக்கான காசை, கூலி காசை முதல்ல இந்த அலுவலகத்துல கட்டிட்டு போயிடுவார். நான் சொல்றது நல்லா விளங்கிட்டுன்னு நினைக்கிறேன். இப்ப அரசு ஒரு 300 ரூபா இந்த 100 நாள் வேலை திட்டத்து கொடுக்குது. இங்க இந்த அலுவலகத்துல கவர்மெண்ட் கொடுத்த 300 ஒரு வேளாண் குடிமகன் உழைப்பை அங்க ஈடுபடுத்தியதுக்காக கருதற்க, கரும்பு வெட்ட, வாழைத்தார் வெட்ட, நாத்து நட, எந்த வேலைக்கு வந்தானோ அந்த வேலைக்கான கூலியை அங்கே கொடுத்துருவார். அது இந்த அலுவலகத்தில் கொடுத்துருவார். அங்க வெளியிலிருந்து நேரா வந்து இங்க கையெழுத்து கைரேய வச்சுட்டு அரசு கொடுக்கிற 300, வேளாண் குடிமகன் கொடுத்த 500, 800 ரூபாயோட என் மக்கள் வீட்டுக்கு செல்லுவான். இப்போ என்னுடைய உழைப்பு என்னுடைய ஆற்றல் உழைப்புல ஈடுபடுத்தப்பட்டுருச்சு. வேளாண்மை சாகல. கத்தரிக்காய் விளையுது, வெண்டைக்காய் விளையுது, வெள்ளரிக்காய், சோரக்காய், பூசணிக்காய், கரும்பு, வாழை, தென்னை, நெல்லு எல்லாம் விளையுது. வறுமை ஒழியுது. காசு இருக்கு கையில. மக்கள் செழிப்பா வாழ்றான். இதான் அறிவார்ந்தவன் ஆட்சி முறை. இப்படி செய்ய வேணாம். இப்படி செய்வேன்னா ஐயா ஸ்டாலினையும் தம்பி உதயநிதியும் கொஞ்சம் பேச சொல், எழுதி வைக்காம. ஆக அந்த வகையில 100 நாள் வேலை திட்டம் என்பது 100 நாளைக்கு தரப்படுவது. நானும் ஏதோ கத்தி பாக்குறேன். என்னை சுத்தி 20 டாக்டர் சத்தம் போடாத. அப்ப நான் என்ன நேயர்களே எப்படி இருக்கிறீங்க? இந்த கத்தே நீ எனக்கு ஓட்டு போட மாட்டேற. அப்ப என்ன செய்யறது? வேளாண்மை மீட்டெடுக்கணும்.
எப்படி சீமான் வேட்டை எடுப்ப? எனக்கு ஒரே வழிதான் இருக்கு. என் மக்கள்கிட்ட நான் பழகின வரைக்கும், என் ஊர்ல நான் இருந்து வந்த வரைக்கும், காசுனாலும் சீமா கவர்மெண்ட் காசா இருக்கணும், அரை காசுனாலும் சீமா அரசாங்க காசா இருக்கணும். என் மக்களுக்கு தெரியல அந்த காசும் அரசாங்கம், காசும் அரை காசும் கவர்மெண்ட்டுக்கு நாம தான் கொடுத்தோம்னு தெரியல. இதுதான் பிரச்சனை. இப்ப உனக்கு அந்த நோய் தானே, சரி வா நான் தாரேன். ஆடு மாடு வளர்த்தல் அரசாங்க பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி. பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணி, கவர்மெண்ட் வேலை. முடிஞ்சு. நீ ஈரோடு கிழக்கு அதை விட்டுட்டு அரசாங்க பணிக்கு அடுத்த தொகுதி கூட போன, பெருந்துறைக்கு போன, மோடக்குறிச்சிக்கு போன, இங்கே இரு, நான் வேலை தரேன். எப்படி வேலை தருவா சீமான்? உனக்கு நெசவு தானே தெரியும், நெசவுல செய்யு, நீ நெய்யு என்கிட்ட கொடு, நான் எடுத்துக்கிட்டு போறேன். இவங்க மாதிரி கொள்முதல் செய்யறவன்ல, சத்தியமா நான் செய்வேன், நல்லா செய்வேன். எடுத்துக்கிட்டு போய் உரிய விலையை உனக்கு கொடுத்துட்டு நான் உலகம் பூரா சந்தைப்படுத்துவேன். உனக்கு வேலை இல்லைன்னு கிடையாது, வறுமைன்னு கிடையாது, பசிங்கிற சொல்ல இல்லாம ஒழிப்பேன். இவங்கள மாதிரி காலையில படிக்க போற பிள்ளைக்கு உப்புமா கிண்டி போடுறவன் இல்ல. 1/2 லிட்டர் பால், 2 நாட்டுக்கோழி முட்டை. எப்படி? நானே மாடு வச்சிருப்பேன், வளர்ப்பேன், பண்ணையா வளர்ப்பேன், பலாயிரக்கணக்கில் ஏக்கர்ல வளர்ப்பேன். நானே நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருப்பேன், நானே தேனீக்களை வளர்ப்பேன். என் கனவுல இருக்கிற நாடு பூமியின் சொர்க்கம் என் பெற்றோர்களே. உலக பந்திலே கனவில் கூட நீ படைக்க முடியாத நாட்டை, என் தலைவனின் கனவை நான் நடத்தி காட்டுவேன். என் முன்னவர்கள் கண்ட கனவு, ஒரு அறம் சார்ந்த ஆட்சி முறையை நிறுவுவோம். பார்க்கும் இடமெல்லாம் வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதார கட்டமைப்பு. பாய் விண்ணுதல், கொட்டான் விண்ணுதல், மீன் வளர்த்தல், நெசவு செய்தல், கரும்பிலிருந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், பனையிலிருந்து வெல்லம், பதநீர், கரும்பு எல்லாம் அங்கங்க சின்ன சின்ன தொழிற்சாலைகள். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. அது எப்படி? படித்தவன் படிக்காதவனுக்கு 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ண, என் மாடு போடுது சாணி, அதை எடுக்கிறதுக்கு எஜுகேஷன் தேவையில்லை, நாட் நெசசரி. அங்க வேக்கம் கிளீனர் உங்க வீட்டு குப்பை எடுக்கிற மாதிரி வச்சிருப்பேன். நீ போய் வச்சு நான் சாணி சரக்கு உள்ள வந்துடும். எடுத்து ட்ரக் பின்னாடியே டிராக்டர் ஓட்டிட்டு வருவான், எடுத்து போட வேண்டியதான். எடுத்தாச்சு. மாடு தின்னுட்டு மிச்ச புல்லு வைக்கோல் எல்லாத்தையும் போட்டிருக்கு, தூக்கி அதை எடுத்து போடணும். அப்படியே சரியா 20 கிலோமீட்டர்ல 100 ஏக்கர்ல நான் குப்பை கிடங்கு வச்சிருப்பேன். ஆடு மாடு வச்சிருப்பேன், ஆட்டு பண்ணை வச்சிருப்பேன், புழுக்கையை அள்ளி போடுவேன். அது போடுற சிறுநீரெல்லாம் சேர்த்து பிடிச்சு வச்சிருப்பேன், உள்ள வச்சிருப்பேன். எல்லா கோழி வாத்து எல்லா கழிவையும் சேமிப்பேன். தூக்கி கொண்டு 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்ல குப்பை கிடங்கு வச்சிருப்பேன். அங்க ஒண்டி போட்டு செம்புவேன். அந்த குப்பை மக்கும் போது அதுக்குள்ள இருந்து மீத்தேன், ஈத்தேன், பயா கேஸ் எடுப்பேன், ஹைட்ரோ கார்பன் எடுப்பேன். இந்த என் பூமி தாயின் ஈரக்குலையை அறுத்து குடலை, சிறுநீரகத்தை புடுங்கி, இதயத்தை புடுங்கி மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறத நிறுத்துவேன். நீ எழுதி வை. உன் மகன் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து கையெழுத்திடுகிற போது இந்த ONGC காரன் அந்த குழாயை எடுத்துட்டு போறானா மட்டும். ஏதோ சின்ன பையன் கத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ சிரிச்சுக்கிட்டு நேற்று வரைக்கும் 30 பேரை மீனவனை கைது பண்ணிருக்கேன். நான் வந்துறான்டா பிரபாகரன் மகன், அந்த நாற்காலியில உட்கார்ந்துறான்டா. நீ ஒரு தடவை என் மீனவனை கைது பண்ணி காட்டிடா பாப்போம், தொற்று பாப்போம். தொட நான் ஒரு தொட சொல்லுவேன். என்னமா ஐயா முதல்வர் போய் டங்ஸ்டன் தொழிற்சாலை நான் இருக்கிற வரை எடுக்க மாட்டேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்களே சொன்னீங்க. இப்பவும் நான் சொல்றேன், நீ பெருத்த அதிகாரம் கொண்டவர் தாங்க நீங்க எல்லாரும். நீ பரந்தூர் விமான நிலையத்தை கட்டி காட்டிரு, நான் பாத்துறேன். ஒன்னும் செய்ய முடியாது. இந்த பேசிக்கிட்டே வேணா இருக்கலாம். மறுபடியும் ஒரு நாள் வந்து பரந்தூர் விமான நிலையத்தை கைவிட்டு விட்டோம், இத பேசுற நிலைமை நான் உருவாக்குறேன் இல்லையான் பாரு. பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைக்க முடியும். பசி என்ற சொல் இல்லாத ஒழிக்க முடியும். பசி வந்தால் மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, இது எல்லாம் காமம், தொழில் முயற்சி எல்லாம் பறந்து போக முடியும் என்றால் அவை அது இல்லாது ஒழிக்க முடியும் நம்மளால். நெசவு செத்து போய்விட்டு கவலைப்படாத. நீ சிரிக்கிற,
அண்ணன் சொல்லும் போது உனக்கு புரியல, உன் மகன் சொல்லும் போது. என் அருமை பெற்றோர்களே, 5 ஸ்டார் விடுதி, நட்சத்திர விடுதி, அங்க போய் சாப்பிட போனால் சாதாரண சமையல் 350 ரூபாய், மண்பானை சமையல் 500 ரூபாய்ன்னு எழுதியிருக்கான். ஏன்? ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறான். அட நாய்க்கு பிறந்த நாய்களா, நாங்க பிறந்திருந்து அதுல என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், அதை எடுத்துக்கிட்டு குக்கர்னு ஒண்ணு கொண்டாந்து இப்படி மக்கர் பண்ணி விட்டுட்டீங்களடா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அன்னைக்கு கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படி வந்தான் ஒருத்தன், ஐய என்ன கூழ குடிக்கிறான்னா, கருப்பட்டி சாப்பிட்டு இருந்தேன். ஏன்? கூழும் கருப்பு, நானும் கருப்பு, கருப்பட்டியும் கருப்பு. கேவலமா கருப்பா இருக்கா? அப்படியா? பெரியார் சொன்ன மாதிரிதான், நீங்க எல்லாம் சூத்துறேன், அப்ப நீங்க மூத்துறேன். கேவலம். இதுல ஏமா அந்த பயில தான் எல்லாம், இன்க்ளூடிங் மை செல்ஃப், ஐ எம் ஆல்சோ. இப்ப அடிச்ச அடியில எல்லாம் தெரிச்சு பொறி கலங்கி, இப்ப அடிச்ச அடியில போட்டோவை தூக்கிட்டு. ஏன்? போட அப்படி கதை முடிஞ்சு போச்சு. எங்க அண்ணன் கவுண்ட் பண்ணி சோழியை முடிச்சு விட்டாங்க மாதிரி முடிஞ்சு போச்சது. உனக்கு நான் சொல்றதெல்லாம் கேள்வி, அவன் வேடிக்கையாவும் இருக்கு. நினைச்சு பாரு, எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம திரு. நீ 1 கிலோ கருப்பட்டி எங்க அமெரிக்காவில் என்ன விலை? மண்பானை சமையல் 1000 ரூபாங்கிறான். நீ மண்பானையை மறந்துட்ட. இப்ப மண்பானைக்கு வர நினைக்கிற, செய்ய ஆள் இல்ல. இப்ப நம்ம என்ன செய்யறது? மீட்டு உருவாக்கம் செய்யணும். யாரெல்லாம் மண்பானை செய்யற கலைஞர்கள் நம் இனத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பேராசிரியர் ஆக்கி, இந்த குயவர் தான் பானை செய்யறது, வேளாளர் தான் செய்யறது, மரப ஒளிடா, எல்லாரும் செய்யலாம்டா. என்ன நகர்ப்புறத்துல முடி வெட்டுறவன்லாம் நம்ம மருத்துவர் குலம் சேர்ந்தவன் தான் வெட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நீ? அமெரிக்காவெல்லாம் அவன் தான் வெட்டிட்டு இருக்கானா? இந்த துணி வெளுக்கிறத நம்ம வண்ணார்கள் தான் செய்யறான். எல்லாரும் வெளுக்கிறான், எல்லாரும் வைக்கிறான். லாண்ட்ரின்னு வச்சுக்கிட்டு, ட்ரை கிளினிக்னு வச்சுக்கிட்டு லட்சமா சம்பாதிக்கிறான். எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்பதை நீ என்றைக்கு உணர்கிறாயோ அன்றுதான் உனக்கு நிமிர் வரும். நீ அப்படிதான் நினைச்சா கேவலமா இந்த சாதிக்கார பைய எச்சு கிளாஸ் கழுவுறதா, இந்த சாதிக்கார பைய எச்சு கிளாஸ் கழுவுறதான்னு நினைச்சு தேநீர் கடை வைக்காம விட்டான். கேரளாவில இருந்து வந்தான் மலையாளி. நமக்கு அவன் நம்மள எல்லாருமே அவனுக்கு பாண்டி தான். எத்தனை சாயா? 8. அப்படி சாயா போட்டு இந்த வெந்நீரை வச்சு எச்சு கிளாஸ் அதுல போட்டு விட்டான். 4 சிகரெட் பாக்கெட்டு, பீடி பாக்கெட்டு, பிஸ்கட்டு, ஒரு டீ. எத்தனை? ஒரு தேநீர் என்ன வேலை வச்சுக்க? 10 ரூபா வச்சுக்க குறைஞ்சது. 800 500 சாயா விற்கிறான். வித்துட்டு ஒரு சின்ன சந்துக்களை, பெட்டி கடை மாதிரி ஒரு டொக்கு சந்துக்களை கடை, லட்சமா காசு போகுது. உன் பொருளாதாரம் வேற எங்க போகுது? நீ இங்க எச்சு கிளாஸ் கழுவ வெக்கம், அவமானம். துபாயில கக்கூஸ் கழுவுற, சேக்குக்கு கக்கூஸ் கழுவுற. இங்க ஆடு மாடு வளர்க்கறது, சி ஆடு மேய்க்க சொல்லிட்டான் சீமான், மாடு மேய்க்க சொல்லிட்டான் சீமான். மேய்க்காத போ, அரபு நாட்டில் ஒட்டகம் மேய்ப்ப போ. இங்க பல பேர் இருக்கான், நாங்கெல்லாம் படிச்சு IAS தான் ஆகும், IPS தான் ஆகும், நாங்கெல்லாம் படிச்சு டாக்டர் தான் ஆகும். சரி ஆயிக்க. இந்த எங்க அப்பா டாக்டர் இருக்காரு, கார்மேகம். என்ன வேலை செய்யறாருங்களே? விவசாயமும் பாக்குறாரு, டாக்டராகவும் இருக்காரு. படிக்காதவன் செய்யற தொழில் எவன் சொல்லி கொடுத்தது? வேலை நேரம் சொல்லி கொடுத்தது. அப்ப படிச்சவனுக்கு பசிக்காத? பசிக்கிற ஒவ்வொருத்தனும் செய்ய வேண்டிய வேலை, அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். இங்க டாக்டர்னா, இன்ஜினியர்னா, தம்பி சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். எத்தனை ஜியும் செல்போன்ல வரலாம், கஞ்சி விவசாயி தான் ஊத்தணும். நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி. எது ஒன்றையும் உன்னுடைய லேப்டாப் செல்போன்ல டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ண மாப்ள, அந்த சீமா பேச்ச டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் 1 லிட்டர் தண்ணீரை, ஒரு ஆள் சாப்பாடை, ஒரு சாப்பாடை ஒன்னால டவுன்லோட் பண்ண முடியாது. ஆர்டர் தான் பண்ணணும். எங்க? ஆர்டர் தான் பண்ணணும். ஆர்டர் எங்க பண்ணணும்? ஹோட்டலுக்கு பண்ணணும். ஹோட்டலுக்கு சோறு எங்க வரும்? என் ஆத்தால போய் அனுப்புனா தான் வரும். நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி. நீ விண்கலத்தை நீ விண்வெளியில் செலுத்தலாம், விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் ஊத்தணும். நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம், சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு என் ஆத்தால் அப்பனும் தான் அனுப்பணும். இன்னும் தெளிவாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் என்ன கத்த விடாத, சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க, புரியுதா?
இவன் எவனுக்கு இதை பத்தி கவலை கிடையாது, தெரியாது. வேளாண்மையை முன்னிறுத்திய தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தை கட்டமைக்கும் போதுதான் நம்மளால் இந்த பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து மேலல முடியும். அனைவருக்கும் வேலை கொடுத்து நீ இந்த நாட்டை மிகப்பெரிய நாடாக வளர்த்தெடுக்க முடியும். பில்கேட்ஸ் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் 2,70,000 ஏக்கரில் விவசாயம் பார்க்கிறான். அவனுக்கு தெரியுது சாப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்ய முடியும் என்று. இந்த மகனை நீ கூர்ந்து கவனி. இவன் சும்மா பேசிட்டுக்கான்னு நினைக்காத. ஆளுகள் தான் நாங்க சின்ன சின்ன பசங்க, வேலையை ரொம்ப சீரியஸா செய்வோம். நீ மதிங்க. வேளாண்மையை மீட்டெடுக்க இருக்கிற ஒரே வழி அதை அரசு பணியாக மாற்றுவது. இதெல்லாம் கவர்மெண்ட் வேலைங்கிற. ஆடு மாடு மேய்க்கிறது இல்லாம அரசு பணியா மாத்துறதுங்கிற. ஆடு மாட்டுக்கு வைத்தியம் பார்க்கிற டாக்டர், வெட்னரி டாக்டர் அரசு டாக்டரா இருக்கும் போது ஆடு மாடு வளர்க்கிற அண்ணன் தம்பி ஆத்தாளப்ப அரசு பணியா இருக்கக்கூடாதா? சொல்லு. 1 கிலோ கறி 1000 ரூபா, நாட்டுக்கோழி கறி 650 ரூபா. ஒரு ஆட்டை வித்தா 2 பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம். எண்ணெய் வித்தா உன்னைய வித்தா எவன் வாங்குவான்னு யோசிச்சு பார்த்துக்க. பாலின் சந்தை மதிப்பு, பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு? டைரியிலே நாட்டின் பிரதமர் ஐயா மன்மோகன் மோடி பேசினது இருக்கு. டைரி டேலே மில்கிலே மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு. பாலிலே நாம் பாலை மட்டும் வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தில் தற்சார்பு அடையலாம் என்ற ஒரு டைரியிலே பால் நாளிலே பேசியது இருக்கு. அதைத்தான் உங்கள் மகன் சொல்கிறேன். பாலின் சந்தை மதிப்பு மட்டும் பல லட்சம் கோடி இருக்குது. அதை நோக்கி இந்த நாடு நகராது. சாராய பொருளாதாரத்தில் நம்மளை சாகடித்துக் கொண்டிருக்கு. 50,000 கோடிக்கு சாராயத்தை நம்பி நீ நினைக்கிறாய் பால் முழுமையான உணவு. எந்த திரவ உணவிலும் கழிவு வராது, பாலில் வரும். பாலை மட்டும் குடித்துக் கொண்டு பசி இல்லாத ஒரு நாடு வாழ முடியும். அறிவார்ந்த என் பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள், அண்ணனுடைய உங்கள் பிள்ளையின் பேச்சை ஆழ்ந்து கவனியுங்கள். அதனால் அது இழிவல்ல. இயற்கை வேளாண்மைக்கு திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆர்கானிக் ஃபுட் என்கிறாய், ரசாயன உரமற்ற உணவு என்கிறாய், நஞ்சில்லா உணவு என்று திரும்புகிறாய். ஆடு மாட்டு கழிவில்லாது இயற்கை உரமேது என்றால் முழிக்கிறாய். உன்னை என்ன செய்யறது? நெய் வேணும், தயிர் வேணும், மோர் வேணும், பால் வேணும், பாலோடு காஃபி வேணும், டீ வேணும். ஆனால் மாடு வேண்டாம். எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? கறி வேணும், அதில் நல்லி எலும்பு வேணும், எலும்பில்லாத கறி வேணும், நெஞ்செலும்பா வேணும். ஆனால் ஆடு வளர்க்க கூடாது. இது எப்படி இருக்கு? என் மகனுக்கு அழகான மருமகள் வர வேண்டும், ஆனால் என் மருமகள் பெண்புல பிள்ளையை பெத்து விடக்கூடாது என்பது போல இருக்குது. என்னைக்கு நீ தெளிவாய், என்னைக்கு நீ உணர்வாய், என்னைக்கு உங்களிடமிருந்து வந்த உங்கள் பிள்ளைகளை தவிர உங்கள் மீது அக்கறை கொண்டவன் எவன்? இவர்கள் உங்களை ஆள வேண்டும் என்று துடிப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லோரையும் போல எங்கள் சொந்தங்கள் வாழ வேண்டும் என்று துடிப்போம். இது இந்த வேறுபாட்டை உங்களை ஏமாத்த துடிப்பவர்கள், நாங்கள் இந்த நிலையை மாற்ற துடிப்பவர்கள். ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாட்டை நீ புரிஞ்சுக்கணும். மானத்தை மறைக்கிற நெசவு மங்கி போனதற்கு காரணம் என்ன? நூல் விலை ஏற்றம், சொத்து வரி ஏற்றம், மின் கட்டண உயர்வு. தெரியாதா? இதை செய்தது யார்? இங்கே என் தம்பி படிக்கும் போது சொன்னதைத்தான் செய்வோம், செய்ததைத்தான் சொல்லுவோம். ஆனால் இவர்கள் சொன்னதையும் செய்யவில்லை, செய்வதையும் சொல்லவில்லை. எது? மின் கட்டணத்தை உயர்த்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்னார்களா? சொத்து வரி உயரும் என்று சொன்னார்களா? இல்லை. குவார்டருக்கு திருட்டு தருமா 10 ரூபா வச்சு விற்பனை சொன்னானா? ₹1 ஓட்டு போட்டுருக்க மாட்டான். நீ என்ன பெருமைப்படுற? என் தம்பி செந்தில் பாலாஜிக்கு, எங்க ஐயா முத்துசாமிக்கு எங்கள்ல மினிஸ்டர் கொடுத்துட்டாருன்னு. ஏய், வெக்கப்படு, கேவலப்படு. சாராய விற்கிற ஒரு இலாக்கா, இதுல என்ன உனக்கு பெருமை இருக்கு? என்ன இருக்கு இதுல? என்ன? மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோய் கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம். சொன்னது யார்? அறிஞர் பெருமகன் அண்ணா. அந்த வெண்ணெயை தான் ரொம்ப நாளா இந்த வெண்ணெயில் நக்கி தின்று கொண்டு திரிகிறார்கள். சாராயத்தை நிறுத்திவிட்டால் இவர்களுக்கு ஆட்சி செய்ய காசு இருக்கா? மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு திட்டம் இருக்கா? இருக்கா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, தமிழ்நாட்டிற்கு பால் எங்கே இருந்து வருகிறது? ஆந்திரா. தமிழ்நாட்டுக்கு கறி எங்கிருந்து வருகிறது? ஆந்திரா, ராஜஸ்தான். ஏன் நீ ஆடு வளர்க்கல? ஏன் மாடு வளர்க்கல?
உன் ஊரிலே 1 லிட்டர் பால் என்ன விலைக்கு விற்க வேண்டும் என்பதை முடிவெடுப்பவன் ஆந்திர முதலாளி. ஆடு நீ அமைக்கிற, நாம் வணங்குகிற கிருஷ்ண பரமாத்மா அவன் சொல்ற, நம்முடைய மாயோன் நம்முடைய இறைவன் திருமால் மேய்ச்சது ஆடு, இறைமகன் இயேசு மேய்ச்சது ஆடு மாடு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேய்ச்சது ஆடு மாடு. அவர்களை விட நிம்பிரி இவன் ஆடு மாடு மேய்க்க அவமானம் நினைக்கிறது. நீ மேய்க்காத போ, ஒரு தடவை மாயிட்டு அதே அர்த்தம் நானே மேய்க்கிறேன். நீ என்னடா தூக்குச்சட்டியில பழைய சோறை வச்சுக்கிட்டு வெங்காயத்தை வச்சுக்கிட்டு ஊற போட்ட மிளகாயை தூக்கிக்கிட்டு இந்த வாங்கறவா குச்சி வச்சு ஆடு மேய்க்கிறவன் நினைச்சாடா? விஞ்ஞானம் எப்படி வைக்கிறேன் பாரு. நீ எப்படி இந்த பண்ணையை உருவாக்குவேன் போட்டு காட்டுவேன் பாரு, அப்பவாது நீ என்னை நம்புவ. இந்த நெசவை மீட்டெடுக்க ஒரு வழி சொல்லு. நீ என்னை விட்டு யாரு சரிவான்னு நினைக்கிற அவனுக்கு போடு, ஓட்டு போடு. ஒருத்தர் ரொம்ப நாளா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், ரொம்ப நாளா பிச்சை எடுத்துட்டு இருக்கான். திருவோடு வச்சிருக்கான், ஒரு ஓடு, பெரிய ஓடு. ஒருத்தர் கேட்கிறான், என்ன எவ்வளவு நாளா பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு. நாங்க ரொம்ப நாளா எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்க அப்பா எடுத்தாரு, அவர் போகும்போது இந்த ஓடை கொடுத்துட்டு போனாரு, இப்ப நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா எடுத்தாரு, அது எப்படின்னு. இந்த ஓடு எங்க பரம்பரை சொத்து. எது? இந்த ஓடு. இந்த ஓடு என் பரம்பரை சொத்து. அப்படியா அப்படின்னு ஒரு ஞானி, ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட வந்து எனக்கு ஏதாவது ஒரு நல்லது சொல்லுங்க, ரொம்ப நாள் அப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்படியா, அந்த ஓடை கொடு அப்படின்னு வாங்கி இப்படி இப்படி பாக்குறாரு. ஓடை பாக்குறாரு அந்த ஞானி. பார்த்துட்டு இப்படி சொன்னவன பெரியாரு நினைச்சிடாத, தாடிங்கிலிமா. எங்களுக்கு நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க. எங்க அப்பா கார்மேகன் மருத்துவர் படிச்சு பார்த்தல, எங்க ஐயா சுப்பராயன், காளிங்கராயன். எங்களுக்கு இங்க பாரு, ஒரு பெரியார் தாண்டா திராவிடனுக்கு, நமக்கு 1000 பெரியாரடா, 1000 பெரியார். நல்லா கவனிச்சுக்கிரு. அந்த ஞானி சொல்றாரு, இந்த ஓட கொடுறான்னு. கொடுத்தபடி அவன் அந்த தரையில வச்சு இப்படி பார்த்துட்டு, இதை கொஞ்சம் தேயிடாங்கிறாரு. அப்படி தேய்க்கிறான். இன்னும் கொஞ்சம் தேயிடாங்கிறாரு. பிரட்டி பிரட்டி தேயிடாங்கிறாரு. தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தா நம்ப முடியல. பெரிய தங்கம், தங்க சட்டி, தங்கத்துல சட்டி செஞ்சிருக்கான். அதை வச்சுக்கிட்டு இந்த தருதல அது தெரியாம ரொம்ப நாளா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குது. உங்க புரியுதா? இந்த திரு ஓடு மாறி தமிழ் திரு நாடு. என் அன்பு மக்களே, இந்த நாடு, இந்த நாட்டை நீ போறவன்ட்ட கொடுத்துட்டு 1000 500க்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. இவங்களை விரட்டி அடிக்காத வரை உனக்கு விடிவும் இல்லை முடிவும் இல்லை. புரியுதா? கவனம் பண்ணி ஏதாவது பார்த்து போட்டு விடுங்க, ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. நியாயமாரே, நியாயமாரே. இதுக்கு மேல கத்துறதுக்கு தெம்பு இல்லைனாரு மாரே. 15 ஆண்டுகளா கத்தி வாரம் ஏன் மாரே. ஒத்த ஓட்ட போட்டாதான் என்ன? எத்தனை காலம்? ஒரு வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் கத்தனா கூட, சோறுல போயிட்டு வாப்பா அம்மா ரொம்ப பசி, சோறுல போயிட்டு வாப்பா அம்மா ரொம்ப பசிக்குமா, சரி இருந்து தோலைப்பான்னு எதை எடுத்து வந்து போடுவாங்க. அப்படி இந்த தொகுதியிலே 3 தடவை கத்திட்டான், பிச்சை எடுத்துட்டான் 3 தடவை. இதுக்கு பார்த்தாவது ஒரு தடவை போட்டு விடுங்க. என் தங்கச்சி என்ன செய்வாள்? என் தம்பி சொன்னால, சீமான், என் தம்பி எல்லாம் பேசுறாங்கல்ல, தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இயங்க வேண்டும், எப்படி இயங்க முடியும் என்பதை சட்டசபையில் ஒரு முன்னோட்டம் மாதிரி காட்டி போடுவான். ஓராண்டு தான் இருக்கு நினைக்காத, ஓராண்டு தான் இருக்காத, அப்படி நினைக்காத. இந்த நாட்டையே பெரும் மாறுதலுக்கு கொண்டு வந்த நம்முடைய தாத்தா காமராஜர் 9 ஆண்டுகள் தான் ஆண்டிருக்காரு. நீ சினிமாவில் வரும்போது ஒரே நாள்ல முதலமைச்சர் அர்ஜுன் அவர்கள் ஒரு நாள் முதலமைச்சரா இருந்து சாதித்து விட முடியும் என்று கைதட்டி ரசிக்கிற நீ, ஓராண்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவோ சாதிக்கலாம் என்று ஏன் நம்ப மறுக்கிறாய்? முடியும். ஒன்றிலிருந்துதான். மார்ட்டின் லூதர் கிங் சொல்றான், நீ மொத்த படிக்கட்டையும் பார்த்து வியந்து நிற்கிறாய், மிரண்டு நிற்கிறாய். அப்படி பார்க்காதே, இப்படி பார். 5 படிதான், 5.5 அடி. நான் 5.5 அடினா 5 படிதான் எனக்கு தெரியுது. இவ்வளவுதான். மொத்தமா பார்த்தா 150 படி தெரியுது. பார்க்காத, இப்படி பார். நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடியை எடுத்து வைடாங்கிறான். அந்த அடியை என் அன்பு மக்கள் ஈரோடு கிழக்குல வையுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம்.
எவ்வளவு தூர பயணமானாலும் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கி ஆக வேண்டும். அந்த காலடி தடம் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சிக்கான காலடி தடம் ஈரோட்டு கிழக்கில் தொடங்கட்டும். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், அரசியல் ஆய்வறிஞர்கள், உலக நிர்வாகத்தை, பல்வேறு நாடுகளில் நடக்கிற நிர்வாகங்களை எல்லாம் உள்ளங்கையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிற என் உடன் பிறந்தார்களே, என் தம்பி தங்கைகளே, இந்த நிலையிலிருந்து இந்த நாடு மக்களும் மீள வேண்டும், எழ வேண்டும், வாழ வேண்டும், இந்த துயர துன்பங்கள் மாற வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவோரே ஆனால் உங்களுடைய சின்னம் ஒளிவாங்கி சின்னம், மைக்கு சின்னம். இங்கே பேசிய என்னுடைய மகள் தமிழகெல்லாம் பேசியது போல இந்த மைக் உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, வாய்மைக்கு, நாட்டை மாற்ற துடிக்கும் நல்லதொரு தலைமைக்கு ஒரே மைக்கு இந்த சின்னம். இந்த சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். என்னுடைய அன்பு தங்கை, என் உயிருக்கு இனிய தங்கை சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இந்த வெற்றியை என்னுடைய வெற்றி, என் தங்கையின் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். நீங்களும் நானும் பிறந்த பெருமைமிக்க இனத்தின் வெற்றி, தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி என்று எண்ணுங்கள். இது நமக்கான வெற்றி, தமிழ் இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றி, இனமானத்திற்கான வெற்றி என்று கருதி உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி நாளை அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.